இங்க உட்காந்துருக்கிறது ஜெயன் என்ன பேச போறாருன்னு கேட்கறது தான். அவரோட பதட்டத்துக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு ஜெயனை வந்து பயங்கர ஹாப்பி. எனக்கு ஜெயனை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு இன்னொன்று முக்கியமா என்னன்னா, வலியும் வேதனையும் வந்து கடத்திடலாம். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் இப்ப வலி வேதனையை சொல்றதை தாண்டி ஒரு கொண்டாட்டத்தை சொல்றது இருக்குல்ல. நம்மளோட என்னோட கொண்டாட்டத்தை நான் தான் சொல்லுவேன். இந்த படத்துல வந்து ஜெயன் அந்த கொண்டு போயிருக்கிறாருங்கிறது இந்த நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித்தனை இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நீலம் ப்ரொடக்ஷன் படம் அப்படின்னாலே இது ஏதோ ஒரு சாருக்கான படம், யாருக்கோ ஒரு இவங்களுக்காக தான் இந்த படம் எடுத்தாங்க, அவங்களுக்காக தான் படம் எடுத்தாங்கிற தாண்டி இது மக்களுக்கான படம். நீங்க ஒரு விஷயத்த கொண்டாட தவிர்த்துட்டு ரொம்ப லேட்டா அப்புறம் நீங்க இழந்த பிறகு வந்து அதை கொண்டாடுவோம், அவங்கள பத்தி பேசுவோம் அதெல்லாம் சமீபத்துல சொல்ல போனா அப்படி சொல்ல போனா நம்ம இவரு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அவரை நீங்க வேற மாதிரி கொண்டாடுறீங்கல்ல. ஒரு விஷயத்தை என்னைக்கு நீங்க கொண்டாடணுமோ நீங்க கொண்டாடிடணும். அது மாதிரி பாரஞ்சித்தனை வந்து நாங்க கொண்டாடுறோம், இங்க இருக்கிற எல்லா மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி அவரை கொண்டாடுற நாள் வந்துட்டு இருக்கு நீலம் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஏன் இந்த இடத்துல இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்க நடிச்சிருக்க நடிகர் நடிகைகள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும். முக்கியமா இங்க வந்து இப்ப ப்ளூ ஸ்டார் இப்ப அடுத்தடுத்து படங்கள், இப்ப நீலம் ப்ரொடக்ஷன்ல அடுத்தடுத்து படங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க எடுத்த படங்கள். ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து எந்த கட்டாயமும் இல்லை. ஈஸியா வந்து ஒரு ஒரு பெரிய ஹீரோ கிட்ட டேட் வாங்கி ஒரு கமர்ஷியலான படம் நீலம் ப்ரொடக்ஷன்ல எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அவர் ஈஸியா நாளைக்கு அதை பண்ணிடலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு சொல்லணும், அதை தாண்டி என்னோட வலியை சொல்லணுங்கிறத தாண்டி என்னோட கொண்டாட்டத்தை சொல்லணும்னு அவர் செய்யறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான விஷயம். அது நானே பாராட்டக்கூடாதுல்ல, கிட்டத்தட்ட என்னையே நான் பாராட்டிக்கிற மாதிரி. அது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. ஜெயன்னா சீக்கிரம் நிறைய பேசணும். நன்றிங்க.